ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. இன்றைக்கி தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10க்கு நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க. சும்மா ஜஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு ஐடியா இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை, ஜாமெட்ரி பண்ணுறப்போ நீங்கள் ரஃப் டயக்ராம், ஃபேர் டயக்ராம் வரைஞ்சிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு அவங்க என்ன நேம் கொடுத்துருக்காங்களோ அந்த நேம், அதாவது ஏவா, பியா, பி, கியூ, ஆர், அந்த மாதிரி எதுக்கு நேம் பண்ணணுமோ கரெக்டாக ரஃப் டயக்ராமுக்கும் நேம் பண்ணுங்கள், ஃபேர் டயக்ராமுக்கும் நேம் பண்ணுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் என்ன ட்ராயிங் பண்ணீங்களோ அதை நீங்கள் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கனாலே போதும். அதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு ரொம்ப எழுதணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஆனால் ரஃப் டயக்ராம், ஃபேர் டயக்ராம் ரொம்ப பக்காவாக போட்டுட்டீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்துடும். கிராஃபை பொறுத்தவரை எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் நேம் பண்ணுங்கள், ஸ்கேல் கண்டிப்பாக எழுதுங்க. இதில் எந்த தப்புமே பண்ணாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். சூஸ் உங்களுக்கு புக் பேக் சூஸ் எது, ஓன் எது அப்படின்றது பிரிக்க தெரியணும். அப்படின்னா நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் பயங்கரமாக படிச்சிருக்கணும். நீங்கள் பிரிச்சிட்ட பிறகு ஃபஸ்ட்டு புக் பேக் சூஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கடகடன் ஞாபகம் வந்துடும். நீங்கள் எழுதிட போகிறீங்க. ஓனாக கேட்டதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு அந்த சம்மை அட்லீஸ்ட்டு ரஃப்பாக ஃபாஸ்ட்டாக போட்டாவது பாருங்கள். உங்களுக்கு நாலேஜபிளாக எவ்வளோ ஞாபகம் இருக்கும் அந்தளவுக்காவது ஒர்க் அவுட் பண்ணி டிக் பண்ணுங்கள். ஏனோ தானோ நினைக்காதீங்க. அந்த 14 சூஸை நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நினச்சி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பண்ணுங்கள். 2 மார்க்ஸும் 5 மார்க்ஸும் பொறுத்தவரை எல்லா சம்முமே உங்களுக்கு எது நல்லா தெரிஞ்சிருக்கோ, அட்லீஸ்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு அந்த சம்மு தெரியாது, ஆனால் ஃபார்முலா தெரியும்னா கண்டிப்பாக ஃபார்முலாவை எழுதிட்டு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாவது காமிச்சு ஒரு ஸ்டெப்பாவது போட்டுட்டு வாங்க. 2 மார்க்லேயும் சரி, 5 மார்க்லேயும் சரி. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சமாவது கிரேஸ் மார்க் கிடைக்கும். டோட்டலாக அந்த சம் தெரியாதுன்னு மட்டும் விட்டுட்டு வராதிங்க. ஆல் தி பெஸ்ட். 8 டேஸ் லீவு. கண்டிப்பாக எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. எந்த விதமான பயமும் தேவையில்லை. கொஷின் பேப்பர் ஈஸியாக வந்தாலும் சரி, கஷ்டமாக வந்தாலும் சரி, நீங்கள் நல்லா ப்ரிப்பேர்டாக இருந்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட கொஷின் பேப்பராக இருந்தாலும் உங்களால் எழுத முடியும். எந்த பயமும் இல்லாமல் நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்.